அன்பார்ந்த மாணவர்களே உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம நிறைய வீடியோஸில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இது 10th மேக்ஸ் கிளாஸு சாப்டர் 1 கார்ட்டீசியன் உறவுகளும் சார்புகளும். அதில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு ஒரு சின்ன பகுதியை நம்ம பார்க்குறோம். இதில் பயிற்சி 1.1ல் ஆறாவது சம்மில் இங்கே பாருங்கம்மா, எக்ஸ் பிலாங்ஸ் டு W such that இந்த கோட்டை நம்ம such that x less than 2, then next b equal to x belongs to n such that 1 less than x less than or equal to 4 மற்றும் c equal to 3,5 எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்க. ஸோ a cross b யூனியன் c equal to a cross b யூனியன் a cross c. இப்போ இதை நம்ம சரி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா இந்த பக்கமாக, இது ரைட் ஹேண்ட் சைடு. இதை தான் LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஏ கிராஸ் என்ன சொல்லியிருக்கான்? ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ ஈக்குவல் டு பி பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு W, எக்ஸ் சச் தட் எக்ஸ் லெஸ் தென் 2. W ஒரு ஹோல் நம்பர். Wனா அப்போ என்னால் வரும் 0, 1, 2, 3 அப்படி வரும். ஆனால் எக்ஸ் லெஸ் தென் 2 அப்படின்னா 0, 1 தான் வரும். ஓகேவாம்மா? A ஈக்குவல் டு 0,1. B என்னது? எக்ஸ் பிலாங்ஸ் டு n. அப்போ இதில் 1, 2, 3, 4, 5, 6ன்னு வரும். அப்போ 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அப்போது 2, 3, 4 தான் வரும். B equal to 2, 3, 4. Then next C equal to 3,5. ஓகேவாம்மா? அப்போ நம்ம B யூனியன் Cயை கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு B யூனியன் C என்னது? 2, 3, 4, 5. Bயும் Cயும் யூனியன் பண்ணுறோம். அப்போ 2, 3, 4, 5. A cross நம்ம என்ன சொன்னோம்? A cross B யூனியன் C. B யூனியன் C என்னெல்லாம் வரும்? ஏல என்ன இருக்குது? 0,1, 2, 3, 4. அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்டில் 0,2, 0,3, 0,4, 0,5. ஓகேவாம்மா? B தென் நெக்ஸ்ட்டு 1,2, 1,3, 1,4, 1,5. ஓகேம்மா? இவ்வளோ தூரம். ரைட் ஹேண்ட் சைடு பார்ப்போம்மா. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? A ஈக்குவல் டு 0, 1, B ஈக்குவல் டு 2, 3, 4. ஸோ A cross B ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம்? 0 to 2, 0, 2, 0, 3, 0, 4. 0 goes to 2, 0 goes to 3, 0 goes to 4. So then next 1 goes to 2, 1 goes to 3, 1 goes to 4, 1 goes to 4. Okay mama? Then next A cross A என்ன A equal to 0,1, C equal to 3,5. ஓகேவாம்மா? ஸோ A cross Cயை கண்டுபிடிப்போமா? 0 goes 0,3, 0,5, 1,3, 1,5, 1,3, 1,5. ஸோ ஓகேவாம்மா? இப்போ A cross B யூனியன் A cross C ஈக்குவல் டு என்ன வருது? எல்லாமே யூனியன். பாப்பா 0,2 இந்த ரெண்டு 0,2, 0,3, 0,2, 0,3, தென் 0,2, 0,3, 0,4. ஓகேவாம்மா? தென் 1,2, 1,3, 1,4. இங்கே நம்ம எழுதிட்டோம் இல்லையா? 0,3 எழுதிட்டோம், 0,5 எழுதலை. 0,5, 1,3 இருக்கா? 1,5.
பார்த்திங்களாம்மா? ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், A cross B union A cross C 0,2 0,3. ஸோ திஸ் இஸ் இங்கே பாருங்கள் 1, திஸ் இஸ் 2, 0,2 0,2 0,3 0,3 0,4 0,4 0,5 இங்கே இருக்குது. சரி 1,2 1,3 1,4 1,5 இங்கே பாருங்கள் 1 2. ஸோ ஈக்குவல் தானம்மா 1 2 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. பாருங்கள் 0லேருந்து 0,2 0,3 தென் 0,4 0,5 1,1. ஸோ இங்கே பார்த்தீங்களாம்மா 0,2 இருக்குது, இங்கே 0,2 இருக்குது, 0,3 இருக்குது, இங்கே 0,3. இங்கே வந்து நம்ம 0,4 இருக்குது, இங்கே இங்கே இருக்கா இருக்குது 0,4. இங்கே என்னவா இருக்குது 0,5 இருக்குது. ஸோ இங்கே 0,5. இங்கே 1,2 1,2 1,3 1,3 1,4 1,4 1,5 1,5. பார்த்திங்களாம்மா? இப்போ நம்ம இன்னும் ஒன்ஸ் இன்னொரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்கள், A ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ, எக்ஸ் லெஸ் தென் 2. டபிள்யூங்கிறது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ எக்ஸ் லெஸ் தென் 2, 2ஐ விட குறைவான நம்பர் எழுது 0 1. அப்போ A ஈக்குவல் டு நம்ம என்ன போட்டிருக்கோம் 0,1 போட்டிருக்கோம். தென் B ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். n வந்து 1 2 3 4 5 6. ஆனால் இந்த எக்ஸ் நம்பர்ஸ் 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. எக்ஸ் வந்து அப்போ எதுலேருந்து ஆரம்பிக்கும் 2 3 4. ஏன்னா லெஸ் தென் எக்ஸ், அப்போ 1க்கு மேலே உள்ள நம்பர் என்னது 2 3 4 வரை தான் இருக்கும். ஆனால் ஈக்குவல் டு போட்டிருக்குது இல்லையாம்மா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்போ 4 வரும். அப்போ 2 3 4. அப்போ B வந்திருக்கா இல்லையாம்மா? B வந்து 2 3 4. C வந்து 3,5. ஓகேவாம்மா? எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்க A கிராஸ் B யூனியன் C. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா B யூனியன் C. B யூனியன் Cனா Bக்கு என்ன இருக்குது 2 3 4, Cக்கு வந்து 3, அப்போ 2 3 4 5. ஓகேவாம்மா? A கிராஸ் B யூனியன் Cனா என்னது? கார்ட்டீசியன் படி 0லேருந்து இந்த 3ஐயும் பண்ணணும். என்னலாம் 0,2 0,3 0,4 0,5. 1 வந்து 1,2 1,3 1,4 1,5. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடை வந்து நம்ம பார்ப்போமாம்மா? ரைட் ஹேண்ட் சைடு வந்து A வந்து 0,1, B வந்து 2 3 4. ஃபஸ்ட்டு இங்கே என்ன கேட்டிருக்கேன்? A கிராஸ் Bயை கேட்டிருக்கேன். அப்போ நம்ம A கிராஸ் B கண்டுபிடிச்சிருக்கோமா? 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. தென் நெக்ஸ்ட்டு A கிராஸ் Cயை வந்து கேட்டிருக்கேன். A கிராஸ் C கண்டுபிடிச்சிருக்கோமா? A வந்து 0 1, C வந்து 3,5. A கிராஸ் C வந்து இருக்குது 0,3 0,5 1,3 1,5. இப்போ கேள்வி என்னது? A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. அப்போ A கிராஸ் B என்னது? A கிராஸ் B யூனியன் A கிராஸ் Cயில் என்ன வந்திருக்கு? 0,2 0,3. இந்த ரெண்டையும் A கிராஸ் Bயும் A கிராஸ் Cயும் சேர்க்கணும். எல்லா எலமெண்ட்ஸையும் அரேஞ்ச் பண்ணச்சுமே 0,2 0,3 0,4 1,2 1,3. இப்போ இந்த ரைட் ஹேண்டு சைடு இருக்கலையாமா, ரைட் ஹேண்டு சைடு ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்டு சைடுன்னு சொல்லி பார்க்கணும். 0,2 இருக்கா? இங்கே பாருங்கள் 0,2 இருக்கு. இங்கே பாரு 0,3 இருக்கா? 0,3. 0,4 இருக்கா? 0,4. 0,5 0,5. 1,2 1,2 1,3 1,3 1,4 1,4 1,5 1,5. ஸோ இதில் வந்து என்னென்னா லெஃப்ட் ஹேண்டு சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்டு சைடு. அம்மா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து
பார்த்து நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. உங்களுக்கு 2 டைம்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் சிம்பிளை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்கம்மா. உங்கள் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். ஏதாவது கமெண்ட்ஸில் இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கம்மா. நான் வந்து உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி தரேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.